மதுரையே ஊர் கூடி தேடிருக்கிற இந்த சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வந்து நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு போகிறாரு. வருஷத்துக்கு ஒருக்கா அவரும் வந்து பார்த்துட்டு தான் போகிறாரு. வருஷம் வருஷம் ஆனாலும் சலிக்காமல் நம்மளும் அவரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த திருவிழாவில் பசங்களுக்குன்னு ஒரு ஃபன் இருக்குது, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஸ்கூல் வேறு லீவு, செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த திருவிழாவே வந்துட்டு அவனுங்களால தான் வந்து அழகருக்கு அப்புறம் அவனுங்க தான் இந்த திருவிழாவில் ஹீரோ. இது ஓகே, பசங்களுக்கு இப்படி. அப்போது இந்த மதுரையை சார்ந்த பெண்களுக்கு இந்த திருவிழா எப்படி இருக்கும்? இயல்பாகவே பெண்கள் வீட்டில் என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கப்படும்? ஒரு மதுரை பொண்ணா நான் என்னென்னலாம் கேட்டிருக்கேன் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். காலையில் நம்மளை ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்கங்க. நம்ம பசங்களாம் நல்ல பசங்க தான், அடுத்தவனுங்களை தான் வெளுப்பானுங்க, நம்ம பொண்ணுங்களை சேஃபாக தான் பார்த்துக்குவானுங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை எதுக்கு ஆற்றுக்கு போகிற, சாமி தான் சாயங்காலம் நம்மளை பார்க்க வீட்டுக்கு வருவார்ல, வீட்டிலேருந்து சாயங்காலம் கிளம்பி சாமியை பாரு அப்படின்னு. அது என்னமோ உண்மைதாங்க. அவர் வீட்டை விட்டு நம்ம போக வேணாம், அவர் நம்மளை வந்து வீட்டுக்கு பார்த்துட்டு போயிடுவார். அதனால் நம்மளுக்கு வேலை என்னென்னா, காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு, சம்மர் வேறையா, மதுரைக்காரங்க வேறு மல்லிகைப்பூக்கு சொல்லுவோம், வேணால் அள்ளி போட்டுருவாங்க மல்லிகைப்பூவை அடித்து பிடிச்சி கட்டி ஆளாளுக்கு இடுப்பு கீழே முடி வச்சுருப்போம். எங்கள் மதுரை பிள்ளைங்க முதல்ல தாவணி கட்டுறது, பட்டு பாவாடை போடுறது, பட்டு சேலை கட்டுறது எல்லாமே திருவிழாவில் தாங்க. அப்படி அழகாக திருவிழாக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வெளியே உட்காந்துருப்பாங்க பெரியவங்க. எங்கள் தாத்தா உட்காந்துருப்பாரு, ஏமா சாமி இங்கே வந்துருச்சான், சீக்கிரம் கிளம்புங்க, சாமி வந்துச்சு, சின்ன வெளியே இருக்காங்க, சாமி வந்துருச்சு, வெளியே வந்து கதவை போட்டுங்க. ஒன்றும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த முக்கில் நின்று சாமி பார்ப்போம், ஏன்னா சாமி தான் நம்மளை பார்க்க வந்துருவார்ல. அதுக்குள்ளே ஒரே ரணகலமாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் வீட்டில் இயற்கையாகவே கேட்டுட்ருக்கிற வார்த்தைங்க. ஆளுக்கு நல்ல பூவை சரமாக தொங்க விட்டுவிட்டு சாமி பார்க்க போயிடுவோம். இங்கே என்னமோ அழகாக கிளம்பி போவோம், ஆனால் அங்கே சிக்கி சின்ன பண்ண மாதிரி திரும்பி வரும்பொழுது கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருப்போம். அது ஒரு ஃபன்னு தான் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மதுரை பொண்ணுங்க அழகரை எல்லோரும் தெய்வமாக பார்ப்பாங்க, பசங்களாம் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்கன்னா, மதுரை பொண்ணுங்களுக்கு முதல் ஹீரோ அழகர் தான். எல்லாருமே கள்ளழகர் மாதிரி ஒரு புருஷன் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் மனசில் வச்சுருப்பாங்க. அது என்னமோ அவருக்கும் பெண்களுக்குமான இயல்பு, ஏதோ தன்னோட காதலனை பார்க்குற மாதிரியே ஒரு ஒரு மனசில் அந்த எண்ணத்தை நாங்கள் வளர்த்துக்கிட்டே தான் இருப்போம். எனக்கு இப்போ 30 வயசு ஆக போது, இன்னுமே அழகரை பற்றி பேசும்போது என்னுடைய புன்னகையை எனக்கு பூத்து நிற்குது. ஏன்னா என்னோடய முதல் காதலர் அவர் தான் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஒரு பெண்ணோட இயல்புலேருந்து இந்த சித்திரை திருவிழாவை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் இதை பற்றி பேசினேன். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை போய் கள்ளழகரை பார்த்துட்டு வாங்க. மதுரையில் கோடீஸ்வரம் கூடி நிற்கும்போது நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்து சாமியை பார்த்து சாமியோட அருளை வாங்கிட்டு வாங்க. நன்றி.